ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிஸ்டோட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன அன்பாக்சிங் தான். எப்போவுமே ஒன்று தான் பார்ப்போம். இந்த வாட்டி ஒரு 2 அன்பாக்சிங். ஒன்று பார்த்துட்டிங்கன்னா சீட்ஸு, இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா டியூபர்ஸு. நாம் சுதாகர் கிருஷ்ணன் சேனலில் நமக்கு நெய் மிளகாய் சீட்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறோம். கொரியர் சார்ஜஸ் மட்டும் பே பண்ணால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்கக்கிட்ட ஒரு நம்மக்கிட்டேயும் நெய் மிளகாய் சீட்ஸ் எங்கே வாங்கினாலுமே போட்டு முளைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நாமளுமே அவங்க சொல்லியிருந்த இதில் ட்ரை பண்ணியிருக்கோம். நமக்கு ரிசீவ் ஆகிருந்துச்சு. கூடவே பார்த்துட்டிங்கன்னா நம்ம மினியேச்சர் லோட்டஸ் வெரைட்டியுமே ஆர்டர் போட்டிருந்தோம். நமக்கு பூ பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நார்மல் சாமந்தியை விட கொஞ்சம் பெருசாக தான் கிடைக்கும். அதோட பேர், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த சீட்ஸ் எடுத்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 விதைக்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பாருங்களேன் எந்த அளவுக்கு சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இதுவே அவங்க வந்துட்டு இந்த சீசனுக்கு விதைக்கிறதுனா கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து வளர்க்கணும். இல்லைனா இந்த சீட்ஸை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம நார்மல் ஃப்ரீசரில் தான் வைக்கணும். நம்ம ஐஸ் பாக்ஸ் வைப்போம்ல, அங்கே வைக்காமல் நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கணும். அப்படி வச்சு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வாங்க நம்ம அந்த லோட்டஸ் வெரைட்டிக்கு போயிடுவோம். இதோட பேர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா லியாங்லி மைக்ரோ லோட்டஸுங்கிற வெரைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப மினியேச்சரில் நமக்கு நிறைய பெட்டல்ஸோடு இருக்கும். நார்மல் மினியேச்சர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 5லேருந்து 6 பெட்டல்ஸ் தான் இருக்கும் நம்மளோட தாமரையில். இது பார்த்துட்டிங்கன்னா நல்லா பஞ்சியாக இருக்கும். இதோட இமேஜ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ தெரிஞ்சிட்ருக்குல்ல, இதுதான். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கிங்குமே நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்த எல்லாருக்குமே நாம் சென்ட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்டாக உங்களுக்கு ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே எல்லாமே ரிசீவ் ஆகிடும். லோட்டஸ் ஆர்டர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கவர் வச்சு பேப்பரை. கூடவே லில்லியுமே ஆர்டர் பண்ணியிருந்தவங்களுக்கு நம்ம நார்மலாக ஃபிஷ்ஷஸ்லாம் எப்படி பேக் பண்ணி அனுப்புவாங்களோ நம்ம அந்த மாதிரி தான் அனுப்பியிருக்கோம். அதை பற்றின வீடியோ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிவ்அவேலேயே கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி நம்மளால் ப்ராப்பராக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண முடியலை. நெக்ஸ்ட் டைம் நம்ம கொண்டு வரக்குள்ளே உங்களுக்கு கிளாரிட்டியாக நம்ம கொடுக்கலாம். இப்போ வாங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப மினியேச்சர், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். லியாங்லி இந்த மினியேச்சர் லோட்டஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டியூபஸோட திக்னஸே பாருங்கள். அடுத்தடுத்த ஒரு நார்மல் பெரிய லோட்டஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் ஆர் 10 சென்டிமீட்டர்ஸ் ஒன்ஸ் தான் கட்டிங் இருக்கும் அந்த டியூபஸோட கட்டிங்கு. இதில் பார்த்துட்டிங்கன்னா அந்த பாலாக கட் ஆகுதுல, அது வந்துட்டு 2 to 3 சென்டிமீட்டர்ஸ்லேயே கட் ஆகும் உங்களுக்கு. இது நம்ம நார்மல் லோட்டஸ், இது நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்க கட்டிங்கு. லோட்டஸை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டிங் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது க்ரோத்திங் டிப் இருக்கணும், அதுதான் மெயினு. இந்த பெரிய வெரைட்டியெல்லாம் மோஸ்ட்டாக நமக்கு நடுவில் க்ரோத்திங் டிப் வராது, நல்லா லாங்காக போய் தான் வரும். ஆனால் சின்ன வெரைட்டியில் பாருங்கள் சடனாக பக்கத்துலேயே இருக்குது. இதை நம்ம ஆர்டர் பண்ணதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 280 rupees வந்துட்டு கட்டிங்க. கூட பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்துட்டு நம்ம ஒரு 120 rupees கிட்ட பே பண்ணியிருந்தோம். ப்ளஸ் பேக்கிங் சார்ஜுமே அவங்க சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு இது ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன். நம்ம லோட்டஸ் எடுத்த இடத்துல இந்த வெரைட்டி இல்லை, அவங்கக்கிட்ட நார்மல் வெரைட்டிஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால தான் நம்ம இப்படி எடுத்திருந்தோம். நம்மக்கிட்ட இப்போ லோட்டஸ் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. நம்ம ஒரே ஒரு கட்டிங்ஸ் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கோம், அதாவது டியூபர்ஸு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம லில்லி மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது. அதாவது ஒரு 5 லில்லி டியூபர்ஸ் மட்டும்தான் இருக்குது. எல்லாமே தலைஞ்சது தான் இருக்குது. இது எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டப்பில் தான் இப்போதைக்கு நான் போட்டு வைக்க போகிறேன். நமக்கு இன்னும் கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாமே வந்ததும் தான் நம்ம ரீபார்ட் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் எங்கே ஆர்டர் போட்டாலும் உடனே ரீபார்ட் பண்ணாதீங்க எந்த இதுவும். சும்மா நம்ம தண்ணிக்கு அதை கொஞ்சம் பழக்கணும். ஃபிஷ் மாதிரி தான் இதுவுமே. ஒரு 2 to 3 days அப்படியே விட்டுருங்க. லீஃப் எல்லாமே கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகட்டும். இந்த வெரைட்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சின்ன டப்பே போதுமானதாக இருக்கும். நம்மக்கிட்ட வாங்கின எல்லாத்துக்குமே பெருசாக நம்ம அன்னக்கூடையில் வச்சோம்னா நல்லா க்ரோத் இருக்கும், நிறையா ஃப்ளாஸுமே பறிக்கலாம். இதுக்கெல்லாம் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணது பார்த்துட்டிங்கன்னா 2 தான்.
அதாவது ஒரு லெல்லி டியூபர் கூட பார்த்துட்டிங்கன்னா நம்ம நெய் மிளகாய் சீட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.